இப்ப சமீபத்துல வட இந்தியால இஸ்லாமிய குடும்பங்களை மதம் மாற்றினாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களையும் இஸ்லாமிய குடும்பங்களையும் மதம் மாற்ற போறதா அறிவிப்புலாம் நடைபெற்று வருது. மறுநாளே நடந்தது. அதுக்கப்புறம் இந்த போன வாரம் பேப்பர்ல பாருங்க, ஏறத்தாழ 72 குடும்பங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இதை எந்த கட்சியுமே இல்ல, அது இந்திய அரசியல் சட்டமே கொடுத்திருக்கு. நீங்க இந்து மத பிரச்சாரம் பண்ணலாமே, யாருமே தடுக்க முடியாது. அதே போல குரான் இந்திய நாட்டுல அதுக்கு தடையே கிடையாது. இந்து மத பிரச்சாரத்தை யார் பண்ணணும்? கோயில்கள்ல பண்ணணுமா இல்லையா? கோயில்கள் யாருகிட்ட இருக்கு? கோயில்கள் யாருகிட்ட இருக்கு? இந்துக்கள் கிட்ட இருக்கா கோயில்? தமிழர்கள் இருக்கா கோயில்? தமிழர் கோயில் பூரா அரசியல்வாதி கிட்ட இருக்கு. ஒரு கோயில்ல போய் நீங்க மதம் மாற முடியுமா? இந்துவா மாற முடியுமா? தமிழனா மாற முடியுமா? நீங்க இல்ல, அது இந்து மதம் தானே பதில் சொல்லணும். அதான் கேக்குறேன், மாற முடியுமா? ஏன்னா நீங்க தான் அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்கே அரங்காவலர், டிஎம்கே வந்தா டிஎம்கே அரங்காவலர், கம்யூனிஸ்ட் வந்தா கம்யூனிஸ்ட் அரங்காவலர், கூட்டணி கட்சிக்கு தனியா அரங்காவலர் பதவி தனியா கொடுத்துறீங்க. உங்க கட்சியாளர் வேற யார்கிட்ட இருக்கணும்? கோவில்கள் நீங்க தமிழர்கிட்டே விட்டுருங்க. நாங்க அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அந்த கோயிலை நடத்துறோம். நீங்க எப்படி வக்ஃப் போர்டு வச்சு தனியா கொடுத்திருக்கீங்க? உங்களுக்கு எப்படி திருச்சபைகள் வச்சு பாதிரியார்கிட்ட கொடுத்திருக்கீங்க? ஏன் இந்து சமயத்தை சார்ந்த தமிழர்களை நீங்கள் அந்த கோவில்களில அவர்களுடைய பொறுப்புல ஏன் விடக்கூடாது? இல்ல, இப்ப இந்த விஷயம் சரி, அந்த கோயில்ல வர வருமானம் இருக்குல்லங்க, இன்னைக்கு அரசாங்கத்துக்கு 2 தான் மூலதனம் போடாத வருவாய். ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு கோயில். இந்த வருமானத்தை நீங்க எங்காவது ஒரு இடத்துலயாவது அந்த பக்தர்கள் வசதியை பெருக்கிறதுக்காகவும் அந்த கோயிலுடைய இந்து சமய பிரச்சாரத்துக்காகவும் நீங்க எங்க பயன்படுத்துறீங்களா? நீங்க ஒரு டிவி ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் ஒரு டிவி வச்சிருக்கான், வச்சுக்கிட்டு பூஜை பண்றது மட்டும் காட்டிட்டு இருக்காங்க. இந்து மத பிரச்சாரம் பண்றாங்களா? ஏங்க பழனி கோயில் சார்பிலையும் அதுல வர்ற வருவாயை வச்சு முருகப்பெருமானுடைய திருப்புகளை பிரச்சாரம் பண்ணுங்க. எல்லாம் சேரவாரும் ஜெகத்தீரன் கூப்பிடுங்க, தாய்மானவ சாமிகள் கூப்பிட்ட மாதிரி. தேவாரம், திருவாசகம், தமிழ் வேதங்களை கொண்டு வாங்க, திருக்குறளை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் தமிழர்களா மாத்துங்க. ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம், ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் சைவத்தையும் தமிழையும் பரப்புறதுக்கு எங்க இருக்கு? கடல் கடந்து போய் கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான்னு சொல்ற அங்கெல்லாம் கொண்டு போய் நந்திக்குடி பறக்க விட்டான் எங்கள் ராஜராஜ சோழன். தேவார திருவாசகம் பாடுறதுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 42 ஓதுவார்கள் நியமித்தார்.